அனுமதியை தந்தமைக்காகவும் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே ஏற்பாட்டு குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய அஞ்சலிகளை வழங்கியை ஏற்றி நாங்கள் இந்த இடத்திலே செலுத்துவோம். இவர்கள் பட்டினிக்கு எதிராக போராடிய, பசிக்கு எதிராக போராடிய ஒரு உயர்ந்த மனிதாபிமானம் கொண்ட ஒரு அமைப்பின் செயல்பாட்டாளர்கள். அவர்களுடைய செயல்பாட்டில் எந்த இனமாக இருந்தால் என்ன, எந்த மதமாக இருந்தால் என்ன, எவராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு சேர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள் தான் இந்த உயர்ந்த மனிதாபிமானிகள், உயர்ந்த உள்ளங்கள். அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு யாராக இருந்தாலும், அது போராளிகளாக இருந்தாலும் சரி, படையினராக இருந்தாலும் சரி, கௌரவம் அளிக்க வேண்டியது ஒரு தலையாய கடமையாகும், மனிதநேய கடமையாகும். அப்படி இருந்தும் அவர்கள் தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தபடியால் இதில் தமிழர்களும் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தபடியால் அவர்கள் காரண காரியம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வேண்டிய மன வருத்தத்தை தர வேண்டிய விடயம், இந்த ACF ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்கின்ற நிறுவனம் இன்று 55க்கும் மேற்பட்ட நாடுகளிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறார். அது ஒரு சர்வதேச ரீதியிலான தொடர்புகளை பேணி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தும், அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் என்று தெரிந்தும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதனை நாங்கள் ஜெனீவாவினுடைய நியமங்களுக்கு ஏற்ப, ஜெனீவா கன்வென்ஷன்ஸுக்கு ஏற்ப வெறுமனே போர்க்குற்றமாக பார்க்க முடியாது. ஜெனீவா கன்வென்ஷன்ஸின் படி இது போர்க்குற்றம். மனிதாபிமான பணியாளர்களை படுகொலை செய்வது என்பது வார் கிரைம், போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசும் ஜெனீவா உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சட்ட நியமங்களின் அடிப்படையிலே, சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுடைய அடிப்படையிலே, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோ அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் 20 வருடங்களை கடந்து இன்று வரை எந்த ஒரு பதிலும் இதற்கு கிடையாது. ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கான பாதுகாப்பில் அழைத்திருக்கின்றது. இதுவே நாம் எதிர்பார்க்கும் விடயமாகும். மாநில நினைவேந்தல் ஏற்பாட்டில் இல்லை நெல் என்னடா வந்துட்டார் வந்து நடந்துட்டு இப்போ சொல்லிட்டான்.
படுகொலை செய்யப்பட்ட 17 உறவுகளிலே ஒருவர் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் அவருடைய பேர் முகமது ஜஃபார் என்பதாகும். அவரும் அந்த 17 பணியாளர்களிலே தன்னார்வ அந்த தொண்டு நிறுவனத்திலே ACF என்கிற அந்த தொண்டு நிறுவனத்திலே ஆக்ஷன் ஃபார்ம் என்கிற தொண்டு நிறுவனத்திலே ஒரு பணியாளராக அவரும் பணியாற்றி இருக்கிறார். ஆகவே தமிழர்கள் முஸ்லிம்கள் தமிழ் பேசும் மக்களாக ஒன்றுபட்டு இந்த ஒரு அஞ்சலியை நாங்கள் இந்த இடத்திலே செய்கின்றோம். இப்பொழுது இங்கே வசிக்கின்ற இஸ்லாமிய அந்த குடும்பத்தினர் எங்களுக்கு இதற்கான அனுமதியை தந்தமைக்காகவும் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே ஏற்பாட்டு குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய அஞ்சலிகளை மெழுகுதிரியை ஏற்றி நாங்கள் இவ்விடத்திலே செலுத்துவோம். আরে মুড়ি পছন্দ খাবে না மற்றும் இங்கு வந்திருக்கின்ற பல்வேறு செயல்பாட்டாளர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்வதற்கு முடியாமல் இருக்கின்றது, வருந்துகின்றேன். மற்றும் இந்த எங்களுடைய பலியெடுக்கப்பட்ட அல்லது உயிர் பறிக்கப்பட்ட உறவுகளின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, உணர்வான சிந்தனையாளர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் பார்க்க போனால் நாங்கள் உரிமைகளை இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருக்கின்றோம், உடைமைகளை இழந்திருக்கின்றோம், உரித்துகள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய உணர்வுகளை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களிடம் இருக்கின்ற ஒரே பிடிமானம். உணர்வுகள் இழக்கப்படக்கூடாது. உணர்வுகள் இழக்கப்பட்டால் இருப்பதை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விடுவோம், அல்லது நாங்கள் அடைய வேண்டிய ஒரு விடுதலையை அல்லது சுதந்திரத்தை நாங்கள் இழந்து விடுவோம். உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் தான் நாங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும், எமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் பட்டினிக்கு எதிராக போராடிய, பசிக்கு எதிராக போராடிய ஒரு உயர்ந்த மனிதாபிமானம் கொண்ட ஒரு அமைப்பின் செயல்பாட்டாளர்கள். அவர்களுடைய செயல்பாட்டில் எந்த இனமாக இருந்தால் என்ன, எந்த மதமாக இருந்தால் என்ன, எவராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு சேர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டவர்கள் தான் இந்த உயர்ந்த மனிதாபிமானிகள், உயர்ந்த உள்ளங்கள். அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு யாராக இருந்தாலும், அது போராளிகளாக இருந்தாலும் சரி, படையினராக இருந்தாலும் சரி, கௌரவம் அளிக்க வேண்டியது ஒரு தலையாய கடமையாகும், மனிதநேய கடமையாகும். அப்படி இருந்தும் அவர்கள் தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தபடியால் இதில் தமிழர்களும் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தபடியால் அவர்கள் காரண காரியம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் இன அழிப்பு என்று சொல்லுகின்றோம். அவர்கள் தமிழர்களாக, தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தபடியால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொலை வரலாறு என்பது இலங்கையின் சுதந்திரத்திற்கு அடுத்ததாக ஆரம்பித்தது. 1956 இக்னியா கிளையில் 157 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 1958 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 1961, 1964, 1973, 1977, 80, 81, 82, 83 என்று 2009 வரை தொடர் கொலைகள், தொடர் படுகொலைகள், தொடர் அராஜகங்கள் இந்த மண்ணில் அரங்கேறின. அதில் ஒன்றுதான் இந்த பட்டினிக்கு எதிராக போராடிய இந்த மனித உள்ளங்கள், மனிதாபிமான நேயர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது உண்மையில்
இரக்கத்திற்கும் அரக்கத்திற்கும் எதிரான ஒரு புரிதல் இல்லாத ஒரு செயல்பாடு. அவர்கள் இரக்கத்திற்காக போராடினார்கள், இவர்கள் அரக்கத்தனத்திற்காக போராடினார்கள். இரக்கத்தன்மை உள்ளவர்களை எந்த ஆயுதம் தாங்கியவர்களும் நிச்சயமாக மரியாதை கொடுப்பார்கள். அரக்கத்தனம் கொண்ட ஒரு அராஜகர்கள் அதன் அருமையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் அந்த இரக்கமான பணியை செய்த ஒன்றுக்காக அவர்கள் தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்த காரணத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 1983 அண்மையில் கருப்பு ஜூலை எங்களுக்கு நினைவேந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த கருப்பு ஜூலையில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதைவிட புள்ளி விவரங்கள் அதிகமாக சொல்லுகின்றது. ஒரு குறிப்பீடாக இருப்பது 3000. ஆகவே நாங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற இனமாக இருக்கின்றபடியால், தமிழ் இனமாக இருக்கின்றபடியால் அவர்களது பார்வையில் நாங்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், இன சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த இன சுத்திகரிப்பின் ஒரு பாகமாக இந்த 17 மனிதநேய பணியாளர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கவலை என்னவென்றால், ஒரு படுகொலை நடக்கும், அந்த படுகொலைகளை புரிகின்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, எங்களுடைய எஜமானர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை. 1956 படுகொலை செய்த படுபாதகர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகார வர்க்கம் பாதுகாத்தது. 1956 படுகொலை செய்தவர்களை பாதுகாத்தது. 1961, 64, 73, 77, 80, 81, 83 தொடர் கொலைகளை செய்கின்றவர்களை அவர்களுடைய ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற அதிகார வர்க்கத்தினர் தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொண்டு வருகின்றபடியால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, யாரை படுகொலை செய்தாலும் எங்களுடைய எஜமானர்கள் காப்பாற்றி விடுவார்கள். குமாரபுரம் படுகொலையாக இருக்கலாம், சத்ருகொண்டான் படுகொலை உங்களுக்கு தெரிய வேண்டும், 186 பேர் கொல்லப்பட்டார்கள். வகை பார்க்கவில்லை. கருவில் இருக்கின்ற சிசுவில் இருந்து, குழந்தையில் இருந்து, சிறுவரில் இருந்து, வாலிபராக இருந்தாலும் சரி, குமர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, அங்கவீனர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் இனப்படுகொலை. இதில் இளைஞர்கள் என்று பார்க்கவில்லை, சிறுவர்கள் என்று பார்க்கவில்லை, குழந்தை என்று பார்க்கவில்லை, வயிற்றில் வளர்கின்ற சிசுவாக இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஹிட்லரின் சித்தாந்தம், யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் எவ்வாறு ஒரு கொலை வரியோடு இனச்சுத்திகரிப்பு செய்தானோ அதற்கு ஒப்பான ஒரு சித்தாந்தத்தோடு இங்கு ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கத்தினர் காணப்படுகின்றார்கள். பச்சையாக இருந்தால் என்ன, நீலமாக இருந்தால் என்ன, தற்போது சிவப்பு வந்திருக்கின்றது. அது சற்று வித்தியாசமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். புத்திசாலித்தனமாக செயற்பட்டு இனவாதத்தை விதைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், புத்திசாதுரிய மற்ற நிலையில் கொலைவரியோடு இனவாதத்தை விதைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் உணர்வுகளை இழந்துவிடக்கூடாது. இந்த உணர்வு 20 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த உணர்வுகள் எமது நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கின்றது. சத்ருகொண்டான் படுகொலையை பற்றி பார்த்தால் சொல்ல வேண்டும். அதில் பட்டப்பகல் வேளையில் கிராமம், பிள்ளையாரடி கிராமம், சத்ருகொண்டான் கிராமம், பனிச்சியடி கிராமம், கொக்குவில் கிராமம், இந்த கிராமத்தில் இருந்தவர்களை குடும்பம் குடும்பமாக அழைத்துக் கொண்டு சென்றார்கள். அப்போது நினைத்தார்கள் குடும்பம் குடும்பமாக கொண்டு சென்றால் கொலை செய்ய மாட்டார்கள், ஏதோ எச்சரிக்கை செய்ய போகின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் சென்றார்கள். ஒரு அங்கவீனராக இருந்த ஒரு பையனை தூக்கி கொண்டு வர சொல்லி இருந்தார்கள், அவரையும் அழைத்து தான் சென்றார்கள். அதிலும் வேதனை என்னவென்றால் 83ஆம் ஆண்டு கலவரத்தில் மலேகத்தில் அடித்து துரத்தப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்ந்தால் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு தச்சு தொழில் செய்கின்ற பொன்னம்பலம் குடும்பம் கூட அங்கு கொக்குவிலில் குடியேறி இருந்தது. அந்த தச்சு தொழில் செய்கிற மலேகத்தில் அடிபட்டு வந்தவரை மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போன்று கொக்குவிலில் அந்த பொன்னம்பலம் என்ற தச்சு தொழிலாளியை அழைத்து சென்றார்கள். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அன்று இரவு போதை அளவில் உண்மையில் சொல்ல வேண்டிய ஒரு வெக்கமான விஷயம், அதில் அந்த ராணுவ தலைமை தாங்கியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஒரு கேர்னல் தரத்தில் உள்ளவர், ஒரு கேப்டன் தரத்தில் உள்ளவர், மேஜர் தரத்தில் உள்ளவர், இவர்களோடு சகோதர ஊர்காவல் படையினரும் கலந்து கொண்டதுதான் வேதனையான ஒரு விடயம். அது மட்டுமல்ல, பிளட் மோகன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இருந்தார் அந்த காலத்தில்.
அவருக்கு பணம் தான் முக்கியமாக இருந்தது ஒழிய இனத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ சிந்தனை இல்லை. அவர்களும் கூட அந்த இன அழிப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வேதனையான விடயம் இருக்கின்றது. ஆகவே எமது இனத்தை அழிப்பதற்காக அவர்கள் 5 பானாக்களை பயன்படுத்துகின்றார்கள், அல்லது எமது இனத்தை அடிமைப்படுத்துவதற்காக 5 பானாக்கள். முதலில் பணத்தை கொடுத்து அவர்களை தம்பசப்படுத்துவது, இரண்டாவது பதவிகளை கொடுப்பது. சிலர் பதவிகளுக்காக நாக்கை தொங்கவிட்டு கொண்டு ஓடி செல்வார்கள், பதவியை கொடுக்கின்றார்கள். அதுவும் இல்லை என்றால் பயமுறுத்தி பார்க்கின்றார்கள். அதுவும் இல்லை என்றால் குறித்த அரசியல்வாதியின் உறவினர்களை கடத்தி பணயம் செய்கின்றார்கள், பணயம் வைக்கின்றார்கள். அதுவும் இல்லை என்றால் படுகொலை செய்கின்றார்கள். இதுதான் இந்த அராஜக வர்க்கத்தின், அதிகார வர்க்கத்தின் 5 பானாக்கள். பணம் கொடுத்து ஆக்களை அடிமைப்படுத்துவது, பதவிகளை கொடுத்து அடிமைப்படுத்துவது, பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது, அடுத்த கட்டமாக பணயம் வைத்தல். கடந்த காலத்தில் கனகசபை ஐயா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்க கூடாது என்பதற்காக அவருடைய மருமகனை கடத்தி கொண்டு எங்களுடைய இன்று சிறையில் இருக்கின்ற ஒரு கூட்டம் அவரை பணயம் வைத்திருந்தது. அதுவும் இல்லை என்றால், இந்த 5 பானாக்களுக்கும் அடங்கவில்லை என்றால் அவரை படுகொலை செய்து விடுவது. ஆகவே இப்படியான உத்திகளை பயன்படுத்தி எமது மக்களை ஒரு அடிமை சாசனத்திற்கு உட்படுத்தி பயமுறுத்தி வாழ வைக்கின்ற ஒரு கைங்கரியத்தினை இந்த அதிகார வர்க்கம், பேரணவாத வர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த விமல் வீரவங்ச என்ற ஒரு இனவாதி இருக்கின்றார். அவர் சொல்லி இருக்கின்றார் ஒரு கட்டத்தில், காணாமல் போனவர்களை மண்ணை தோண்டி பாருங்கள் என்று அவர் சொன்ன ஒரு உண்மைதான் அது. செம்மணியை அகழ்ந்து பார்க்கின்ற போது இதுவரை 486க்கு மேற்பட்ட எண்புக்கூடுகள் வந்திருக்கின்றன. அந்த செம்மணி புதைகுழியில் ஒரு சூத்திரதாரியாக இருந்தவர் இப்போது சிறையில் இருக்கின்றார், சோமரட்ன ராஜபக்ச என்பவர். அவர் என்ன செய்தார்? கிறிஸ்தாந்தி என்று சொல்லப்படுகின்ற சுண்டிக்குழி மாணவி அந்த அவர்களுடைய முகாமை ஊடர்ந்து செல்லுகின்ற போது அவரை அழைத்து அவரை மாலைப்படும் வரை வைத்திருந்து அவரை உள்ளே எடுத்து பாலியல் பலாத்காரம் செய்து அந்த எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக வரக்கூடிய ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் சக படுகொலை செய்தார்கள். இந்த இடத்தில் அவருடைய தாயார் சென்றார். ஆரோ சொல்லி இருக்கின்றார், கிறிஸ்தாந்தியை பிடித்து வைத்திருக்கிறார் என்று. தாயார் செல்லுகின்றார். தாயாரோடு தம்பி பிரணவன் செல்லுகின்றார். பாதுகாப்புக்காக பக்கத்து வீடு கிருபாமூர்த்தியும் செல்லுகின்றார். அவர்கள் சென்ற போது இந்த சாட்சியங்களை அளிப்பது என்ற ஒரு உத்தியில் அந்த 4 பேரையும் படுகொலை செய்கின்றார்கள், புதைத்து விடுகின்றார்கள். அந்த இடத்தில்தான் அதிர்ஷ்டவசமாக இந்த சோமரட்ன ராஜபக்ச என்பவர் அந்த பாலியல் பலாத்கார படுகொலையின் சூத்திரதாரி என்ற அடிப்படையில் அவர் கண்டுபிடிக்கப்படுகின்றார். அவர் விசாரிக்கப்பட்டு தவிர்க்க முடியாத மனித உரிமை செயல்பாட்டாளர்களின் செயல்பாடு காரணமாக அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் வாய் திறந்தான். நான் மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற படையினர் பல படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள். அவருடைய வாயால் சொல்கின்றார். துடுக்கல என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேப்டன் ஒரு குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு வந்து மண்வெட்டியால் அடித்து கொலை செய்து மடுவெட்டி புதைத்திருக்கின்றார். 600க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை அவர் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த உண்மைதான் உறங்கிக் கொண்டிருந்து இப்போது கிளறப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. சொல்லுவார்கள், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். எத்தாக்கத்திற்கும் சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்பது நியூட்டன் 3வது விதி. ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு பௌதிகவியல் சார்ந்த ஒரு விதி. அந்த விதி இப்போது ஆன்மீகத்திலும் அல்லது கர்மாவினை சார்ந்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று பலமாக மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அம்மணி, எங்களுடைய மும்மணியின் ஆசீர்வாதம் பெற்று வந்ததாக சொல்லப்பட்ட சந்திரிகா அம்மணி தான், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த செம்மணி புதைகுழி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த செம்மணியில் புதைத்திருந்தார்கள். இந்த புதைகுழி என்பது ஒரு உதாரணம் மட்டும்தான். வடக்கு கிழக்கில் நூற்றுக்கணக்கான புதைகுழிகள் காணப்படுகின்றன. பந்தார்முலை பல்கலைக்கழகத்தில் பட்ட பகலில் 176, பின்னர் ஒரு எண்ணிக்கை 183 என்று நினைக்கின்றேன், தலையாட்டிகளை கொண்டு சென்றார்கள். அவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்றும் தெரியவில்லை. சத்ருகொண்டான், பந்தார்முலை பல்கலைக்கழக படுகொலை, மயிலந்தன படுகொலை, உடும்பன்குள படுகொலை, வீரமுனை படுகொலை, குமுதினி படகு படுகொலை, நவாலி தேவாலய படுகொலை, செஞ்சோலை படுகொலை என்று
இந்த படுகொலைகளை கிழக்கில் சிவந்த மண் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. அது இரா துரைரத்னம் அவர்களால் சுவிஸில் இருக்கின்றவர் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது எங்களை சுற்றி எத்தனை படுகொலைகள் எவ்வளவு மோசமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை பார்க்கின்ற போது இந்த ஒரு குட்டி தீவில் இவ்வளவு கொடூரங்கள் புரிகின்ற, இவ்வளவு அராஜகம் புரிகின்ற அரக்கத்தனமான உள்ளம் கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் உரிமை இழந்திருக்கலாம், உடைமை இழந்திருக்கலாம், உயிர்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். உணர்வுகளை இழக்கக்கூடாது, உண்மைகளை நாங்கள் இழக்கக்கூடாது. அந்த உண்மைகளை பெறுவதற்காக இறுதி வரை போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் நாங்கள் எத்தனை முக்கியமான கர்மங்களாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து விட்டு நினைவில் ஏந்த வேண்டும். உள்நாட்டு பொறிமுறை என்பது உருக்குலைந்த பொறிமுறை, உருப்படி இல்லாத ஒரு பொறிமுறை, உதவாத ஒரு பொறிமுறை என்பதை நாங்கள் அனுபவத்தின் வாயிலாக கண்டிருக்கின்றோம். சில சட்டங்கள் என்கின்ற ஓட்டைகளில் இருந்து குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்கு அங்கிருக்கின்ற எஜமானர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய போராட்டம் என்றோ உண்மையின் கண்களை திறக்க வைக்கும். செம்மணியில் அந்த கண் திறக்கப்பட்டது போன்று என்றோ அந்த உண்மையின் கண்களை திறந்துவிடும். அதுவரை நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். பல துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் போராட வேண்டும். எத்துணை துன்பங்கள் வந்தாலும், எத்துணை இடர்கள் வந்தாலும் நாங்கள் அடிமைகளாகி விடாமல் எங்களுடைய இனத்திற்காக, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் எனது ஒரு அன்பு கட்டளை ஒரு அயல் நாட்டில் இருந்துதான் விடுக்கப்பட்டது. நீங்கள் கட்டாயமாக பிரசன்னமாக வேண்டும். இந்த கருத்து பகிர்வில் உங்களுடைய கருத்துக்களும் பகிரப்பட வேண்டும் என்று அன்பர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். நானும் தூக்கம் இரவு உள்ள பயணம் செய்த தூக்கத்தோடு வந்தேன். அதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த மனிதநேய ஆத்மாக்களுக்கு எனது மரியாதையான தலை வணங்களை செலுத்தி கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழின அழிப்பு இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்ட எமது தமிழ் உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு இன்றைய நாளிலே 20 வருடங்களுக்கு முன்பாக மூதூரிலே நடைபெற்ற சர்வதேச ஒரு மனிதாபிமான தொண்டாற்றுகின்ற நிறுவனமாகிய ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்கின்ற பிரெஞ்சு மொழியிலே ACF என்று அழைக்கப்படுகின்ற நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் அந்த பட்டினியை போக்குகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 17 நமது உறவுகள், 4 பெண்கள் உட்பட ஒரு இஸ்லாமிய சகோதரர் உட்பட 17 உறவுகள் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பணி ஜெகதாஸ் அடிகளார் அவர்களே, உங்களுடைய மூதூரை சேர்ந்த பாஸ்கரன் குருக்கள் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய குருக்கள் மேரே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ஸ்ரீநேசன் ஐயா மற்றும் கௌரவ டாக்டர் ஸ்ரீநாத் ஐயா மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நடராசா ஐயா, பிரதேச சபை உறுப்பினர், எங்களுடைய ஊடகவியலாளர் எழுத்தாளர் திருமலை நவமையா மற்றும் இந்த மனிதாபிமான பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற அகம் நிறுவனத்தைச் சேர்ந்த லவன் அவர்கள், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுஜானி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய பெரியவர்கள், இந்த படுகொலையினாலே தங்கள் உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற எமது உறவுகள், ஊடகவியலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கம். மிகவும் ஒரு வேதனையான தருணத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எமது உறவுகள் தங்களுடைய இளமை காலத்திலே படுகொலை செய்யப்பட்டது. இந்த 17 பேரிலே அநேகமானவர்கள் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதினை உடையவர்கள்.
பசியை போக்குகின்ற பணி என்பது அடிப்படையிலே மிகவும் ஒரு மனிதாபிமான பணி. அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் இந்த மண்ணிலே ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளாலே இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் சிந்திக்க வேண்டிய, மன வருத்தத்தை தர வேண்டிய விடயம். இந்த ஏசிஎஃப் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்கின்ற நிறுவனம் இன்று 55க்கும் மேற்பட்ட நாடுகளிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறார். அது ஒரு சர்வதேச ரீதியிலான தொடர்புகளை பேணி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தும், அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் என்று தெரிந்தும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதனை நாங்கள் ஜெனீவாவினுடைய நியமங்களுக்கு ஏற்ப, ஜெனீவா கன்வென்ஷன்ஸுக்கு ஏற்ப வெறுமனே போர்க்குற்றமாக பார்க்க முடியாது. ஜெனீவா கன்வென்ஷன்ஸின் படி இது போர்க்குற்றம். மனிதாபிமான பணியாளர்களை படுகொலை செய்வது என்பது war crime, போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசும் ஜெனீவா உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சட்ட நியமங்களின் அடிப்படையிலே, சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுடைய அடிப்படையிலே, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோ அடிப்படையிலே ஸ்ரீலங்கா அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் 20 வருடங்களை கடந்து இன்று வரை எந்த ஒரு பதிலும் இதற்கு கிடையாது. நீங்கள் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்கின்ற விதத்திலே அந்த இணையதளத்துக்கு சென்று பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த படுகொலை நடைபெற்ற இந்த வருடம் கூட அவர்கள் தங்களுடைய இணையதளத்திலே இந்த மூதூர் மெசக்கர், இந்த படுகொலையை பற்றிய விடயத்தை அங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசு இதற்கு என்ன செய்ய போகிறது என்பதை கேட்பதற்காக கடந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு 15ஆம் தேதி இந்த சர்வதேச நிறுவனம் ஏசிஎஃப் என்கின்ற ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் நிறுவனம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்த படுகொலைக்கு நீங்கள் என்ன விசாரணையை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டதற்கு இன்று வரை எந்த பதிலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3 மாதங்கள் கடந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், எந்த விதமான ஒரு பதிலுமோ அதற்கான ஒரு பதிலுமே வழங்கப்படவில்லை என்பது எதை குறிக்கிறது என்றால், ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள்ளே எங்களுக்கான நீதி கிடைக்கப் போவது இல்லை. காலத்துக்கு காலம் அரசுகள் மாறி வந்தாலும், ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையிலே எல்லா சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளும் அதைத்தான் செய்கின்றன. அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது, இப்படியான இனப்படுகொலை நினைவேந்தல்களை செய்யும் பொழுது ஸ்ரீலங்கா அரசு எங்களை இனவாதிகள், மதவாதிகள் என்று பயங்கரமாக சொல்லுகின்றன. ஆனால் எங்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை திணிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தற்பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். தமிழர்களாகிய நாங்கள் ஆயுத பிரியர்கள், யுத்த பிரியர்கள் அல்ல. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய இனத்தை, எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தற்பாதுகாப்பு நோக்கத்துக்காக ஆயுதமேந்தி போராடி இருக்கக்கூடிய நாங்கள் 2009ற்கு பிற்பாடு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இன்றும் ஜனநாயக வழியிலே, அறவழியிலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை கைதுகள் நடந்தாலும், எத்தனை அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் போராடுவது ஒன்றுதான் எங்களுடைய விடுதலைக்கு உறுதி சேர்க்கும். இப்படியான இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய தாயக மண்ணிலே நடைபெறக்கூடாது என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற காணி அபகரிப்புகளாக இருக்கலாம், அல்லது பௌத்த விகாரைகளை எங்களுடைய மக்களுடைய தனியார் காணிகளிலே அடாவடியாக கட்டுவதாக இருக்கலாம், இந்த அனைத்து செயற்பாடுகளுக்கும் எதிராக நாங்கள் ஒன்று திரண்டு தமிழர்களாக, தமிழ் பேசும் உறவுகளாக அனைவரும் ஒன்று திரண்டு போராடுவதுதான் எங்கள் முன்னிருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. ஆக இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடியவர்களை, போர்க்குற்றங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடியவர்களை சர்வதேச
குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது தனிநபர்களை நிறுத்துகின்ற ஒரு நீதிமன்றம். ஆகவே இந்த மூதூர் இனப்படுகொலை கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது நாங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் சர்வதேச நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர்கள், அதுவும் மனிதாபிமான பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ஆக அந்த அடிப்படையிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்துவதற்கும், இந்த படுகொலைகளை புரிந்தவர்கள் யாரோ, இதற்கான கட்டளைகளை யார் இட்டார்களோ அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிலே நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக தண்டனை வழங்கப்படும், நடைமுறைப்படுத்தப்படும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC. அதே போல ஸ்ரீலங்கா அரசை நீதிக்கான சர்வதேச குற்றமன்றத்திலே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ அந்த நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்த வேண்டும். அந்த நீதிமன்றத்திலே ஒரு நாட்டைத்தான் நிறுத்த முடியும், தனிநபர்களே அல்ல. ஆகவே அந்த சர்வதேச நீதிமன்றம், நீதிக்கான சர்வதேச நீதிமன்றத்திலே ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் மீள நிகழாமையை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் கூட இப்படியான நிகழ்வுகள் மீண்டும் இந்த மண்ணிலே நடக்கலாம். ஆகவே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த செயற்பாடுகளை சர்வதேச ரீதியிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றால் இன்றைய இந்த மூதூர் இனப்படுகொலை 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே நான் உங்கள் எல்லோரையும் ஒரு அழைப்பு விடுக்கின்றேன். நாங்கள் இந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை கோரி ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் எல்லாம், எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட, இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கையெழுத்துக்களை திரட்டி ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், உரிய நாட்டினுடைய தூதரகங்களாக இருக்கலாம், குறிப்பாக பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இந்த நிறுவனம் என்ற அடிப்படையிலே பிரான்ஸ் எம்பசி, அமெரிக்கன் எம்பசி போன்ற ஐரோப்பிய தூதரகங்களுக்கும் ஏனைய நாட்டு தூதரகங்களுக்கும் நாங்கள் அந்த கையெழுத்துக்களை சமர்ப்பிப்பதன் ஊடாக இதனை ஒரு பேசு பொருளாக மாற்றி அதன் ஊடாக சர்வதேச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களையும், இந்த படுகொலையாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கின்ற உறவுகளையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே அன்புரிமையோடு வேண்டுகோள் விடுத்து, அதே போல எங்களுடைய இந்த படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளுடைய உயிர் தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது. இங்கே இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களை இழந்து நீங்கள் தவிக்கின்ற அந்த வேதனையை நாங்கள் எந்த வார்த்தைகள் சொல்லியும் ஆற்றுப்படுத்த முடியாது. சென்ற உயிர் சென்றதுதான், அது திரும்பி வரப்போவது இல்லை. ஆனால் அவர்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயம் தமிழ் இனம் என்று சார்ந்து சிந்திக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் இன விடுதலை போராட்டத்திலே, தமிழீழம் என்கின்ற தனி அரசுக்கான, தனி நாட்டுக்கான அந்த விடுதலை போராட்டத்திலே, அந்த விடுதலை பயணத்திலே அவர்களுடைய இந்த உயிர் தியாகங்கள் போற்றத்தக்கவை, வரலாற்றிலே பதிவு செய்யப்படும். அந்த இடத்திலே அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய இலட்சியம் ஒருபோதும் மாறாது, இறுதி இலக்கு ஒருபோதும் மாறாது. 50 வருடங்களுக்கு முன்பு வட்டுக்கோட்டையிலே எங்களுடைய தமிழ் தலைவர்கள் ஒன்று கூடி எடுத்த தீர்மானம், தமிழர்களுக்கு இனி தனிநாடுதான் தீர்வு, அதை தவிர வேறு எந்த பொறிமுறைகளும் தமிழர்களுக்கு ஏற்புடையது அல்ல என்ற அந்த அடிப்படையில் பயணிப்பதுதான் எங்களுக்கான நிரந்தர விடுதலையை தரும். தற்காலிகமாக அவ்வப்போது பலவிதமான தீர்வு திட்டங்கள் பேசப்பட்டாலும் அவை எவையும் நடைமுறைக்கு வரப்போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காலம் கடத்துகின்ற செயற்பாடுகளாகத்தான் அவை அமைந்திருக்க போகிறது. ஆகவே அந்த இறுதி இலக்கிலே நாங்கள் மாற்றமில்லாமல் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இங்கே குழந்தைகள், சிறுவர்கள், இளையவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தலைமுறை இந்த நிகழ்வுகளை உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்து எங்களுடைய அண்ணாமார், அக்காமார், மாமாமார், அப்பாமார், தாத்தாமார் எல்லாரும் எதற்காக உயிரிழந்தார்கள், அல்லது அவர்கள் எதற்காக போராடி மாவீரர்கள் ஆனார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் உணர்ந்து நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே, உங்களுடைய காலங்களிலே இவற்றை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதற்கேற்ப நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்று சேர்வோமாக இருந்தால் எங்களை எந்த சக்தியாலும் அழித்துவிட முடியாது என்பதுதான் உண்மையான உண்மை. எவ்வளவு அழிவுகள் நடந்தாலும், எவ்வளவு யுத்தங்கள் இந்த மண்ணிலே இடம்பெற்றிருந்தாலும் தமிழினம் மீண்டும் தலை நிமிர்ந்து தன்னை தானே தக்கமைத்துக் கொண்டு வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறது.
தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் எங்களுடைய உறவுகள் பலமடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் இங்கே இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்று சேர்வதன் ஊடாகத்தான், ஒற்றுமையாக பயணிப்பதன் ஊடாகத்தான் வெல்ல முடியும் என்று சொல்லி இன்றைய நினைவேந்தலிலே படுகொலை செய்யப்பட்ட அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, பாதிப்புகளாலே உறவுகளை இழந்து தவிக்கின்ற உறவுகளுக்கு எங்களுடைய ஆதரவையும் அன்பையும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். அமைப்பின் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன அழிப்பு செய்யப்பட்ட 20 வருட இந்த நினைவு அனுஷ்டிக்கின்ற நாளிலே இங்கு இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் மற்றும் அதன் அமைப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமய பெரியவர்கள் மற்றும் என்னுடன் வந்து கலந்திருக்கின்ற எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மற்றும் சர்வதேச மனிதாபிமான செயற்பாட்டாளர்கள் மற்றும் இந்த துயரினை நேரடியாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஒரு மிக துன்பமான ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகின்ற இந்த நாளிலே எங்களுடைய இனம் காலமாக பல கொடுமைகளையும் இன அழிப்புகளையும் சந்தித்து இன்றும் மீண்டும் எங்களுடைய விடுதலைக்கான பயணத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்று எங்களுடைய சமய தலைவர்கள் சொன்னது போன்று எங்களுக்கான நீதிகள் இந்த நாட்டிலே கிடைப்பது என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா அரசுகளும் கடந்த காலமாக இருந்தாலும் சமகாலமாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரு கட்டமைக்கப்பட்ட பேரினவாத சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பயணித்து கொண்டிருக்கின்றன அல்லது பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் அந்த நிலையை மீறி தமிழ் மக்களுக்கான விடுதலையோ, தமிழ் மக்களுக்கான உரிமைகளையோ, தமிழ் மக்களுக்காக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதியோ தருவதற்கான சாத்தியமான களச்சூழல் இல்லை என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இவ்வாறான இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இன்றைய இந்த நாளிலே, நினைவு கூறுகின்ற நாளிலே, உண்மையிலே எங்களுக்காக தமிழ் தேசிய விடுதலை பரப்பிலே பயணித்தவர்களுக்கான ஒரு நினைவு நாளிலே நாங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற அல்லது சமூகத்துக்கு எடுத்து காட்டப்படுகின்ற செய்தி, நாம் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். மிக முக்கியமாக பல காலமாக 1948ஆம் ஆண்டுக்கு பின்புதான் என்றில்லை, அதற்கு முன்னர் கூட சிங்கள பேரினவாதம் மிக கச்சிதமாக கட்டமைக்கப்பட்ட வகையிலே தமிழ் மக்களை ஒடுக்குவதற்காக, அவர்களுடைய தாயக நிலத்தை பறிப்பதற்காக, அந்த இன ரீதியாக அவர்கள் ஒன்றுபட்டு செயற்படாமல் இருப்பதற்காக பல சித்தாந்த நடவடிக்கைகளை கொண்டு சென்றிருக்கின்றன. அதிலே உண்மையாக நாங்கள் பல இடங்களிலே தோல்வியிட்டிருக்கின்றோம். இந்த யதார்த்தமான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நிறைய இடங்களிலே நம்பி ஏமாந்திருக்கின்றோம், அல்லது நாங்கள் ஒன்றாக வாழ்வோம் அல்லது சமாதானமாக வாழ்வோம் என்ற ஒரு சமத்துவமான எண்ணப்பரப்பிலே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கான உரிமைகளையும் சரி, அவர்களுக்கான விடுதலையும் சரி, அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. காலத்துக்கு காலம் பல்வேறு வகைப்பட்ட கட்டமைக்கப்பட்ட முறைகளிலே அவர்களுடைய தாக்குதல்கள், அவர்களுடைய நெருக்கடிகள் தொடர்கின்றன. பல சான்றுகள் இதற்கு அமைவாக இருக்கின்றன. எங்களுடைய 83ஆம் ஆண்டு ஜூலை படுகொலைகளாக இருந்தாலும் சரிதான், சிந்துபாத் செம்மணி படுகொலைகளாக இருந்தாலும் சரிதான், முள்ளிவாய்க்கால் பேரவலமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வடகிழக்கு தாயக பிரதேசமெங்கும் அடிக்கடி பல இடங்களிலே இவ்வாறான மனிதநேய பணியாளர் உட்பட பல பேர் கொல்லப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், அவைகள் மிக திட்டமிட்ட கச்சிதமாக தீர்மானிக்கப்பட்ட முறையிலே நடந்திருக்கின்றன. அவற்றுக்கான நீதியை கொடுப்பதில் கூட பாரிய தயக்கம் அல்லது ஒரு ஏமாற்று வேலை தொடர்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இயற்கை அல்லது பிரபஞ்சம்
அவர்களை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தண்டித்து கொண்டிருக்கின்றான் இருக்கின்றது. இலங்கையிலே மிக பொருளாதார வலுவுள்ள இருந்த தமிழ் சமூகத்தை அவர்கள் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் மட்டுமல்லாது பல வகையிலே திட்டமிட்டு அவர்களை அளித்த போது இன்று நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாத நிலைக்கு இயற்கை தள்ளியிருக்கின்றது. வடகிழக்கெங்கும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு இந்த போதை வஸ்துக்களை அவர்கள் அறிமுகப்படுத்திய போது இன்று நாடே அந்த போதையிலே மீள முடியாத அளவிலே நெருக்கடிக்கு உள்ளாய் இருக்கின்றது. 83 சிறைக்குள்ளே எங்களுடைய உறவுகளை அவர்கள் கொண்ட போது இன்று தென்னிலங்கையிலே அந்த நிகழ்வுகள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன விடயத்தை அவர்கள் விதைக்கின்றார்களோ தமிழினத்துக்கு எதிராக அதை அவர்கள் காலத்துக்கு காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதும் அவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோ அல்லது தமிழினத்துக்கான ஒரு விடியலை அல்லது நீதியை தர வேண்டும் என்றோ அவர்கள் யோசிப்பதில்லை. அவர்கள் சொல்லுகின்ற எல்லா விடயங்களும் நாங்கள் அபிவிருத்தி செய்தால் சரியென்று. ஆனால் இன்றைய அரசும் கூட மிக நுட்பமான முறையில் சமத்துவம் என்ற அடிப்படையிலும் இனவாதம் இல்லை என்ற அடிப்படையிலும் மிக திட்டமிட்ட முறையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே சட்ட ரீதி என்ற வகையிலே சட்டத்தை இயற்றியவர்களே அவர்களுடைய பெரும்பான்மை கொண்டு இந்த நாட்டிலே தங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் அதை ஏற்றி கொண்டார்கள் என்ற வகையிலும் தமிழினத்தை ஒடுக்குவதற்கு அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். இன்று தொல்லியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், வனயிலாகா பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இந்த காணி பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், நீதித்துறையின் ஊடாக அவர்கள் கையாளுகின்ற நடைமுறை இன்றைய தசாப்தத்தில் அவர்கள் சட்டத்தின் ஊடாக தமிழினத்தை படுகொலியில் தள்ளுகின்ற நடைமுறையாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு அவர்களிடம் சட்டத்தின் ஊடாக நீதி எதிர்பார்ப்பது? மிக நிச்சயமாக சர்வதேச நீதியின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான நீதியை பெற வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். நாம் எங்கு தோல்வியில் முடிந்தோம் அல்லது எங்கு தவறுவிட்டோம்? உண்மையிலே நான் ஒரு மகாபாரதத்திலே யுத்தத்திலே சவுனியிடம் கண்ண பரமாத்மா சொல்லுகிறார். சவுனி கேட்கின்றார், நீங்கள் தர்மத்தின் வழியில் தான் பயணிப்பீர்கள், ஆகவே நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று. அந்த இடத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்ற விடயம், நீதியை அல்லது தர்மத்தை நிலைநாட்ட சில வேளைகளில் நான் அதர்மமான வழியிலும் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று. அந்த வகையில் தான் நாங்களும் மிக தந்திரோபாயமான முறையிலே பல விடயங்களை கையாள வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். எங்களுக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்கி எங்களுக்குள்ளே பல விடயங்களை உட்புகுத்தி அவர்கள் மிக நுணுக்கமான வகையிலே பிரித்தாளும் தந்திரங்களை பயன்படுத்தி எங்களை இன்னும் அடிமைகளாக வைத்திருக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அந்த விடயத்திலே எங்களுடைய மத பெரியவர்கள் சொன்னது போன்று ஒன்றுபட்ட இனமாக நாம் என்று பயணிக்கின்றோமோ அந்த இடத்திலே தான் நாம் மீண்டும் எமக்கான விடியலை தேடிய ஒரு போராட்டமாக முன்னெடுக்க முடியும். ஆகவே இன்றைய இந்த சூழ்நிலையிலே கடந்த கால அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலும் மிக தெளிவான ஒரு நியாயமான ஒரு விடயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் தென்னிலங்கை பௌத்த பேரினவாத சக்திகளிடம் இருந்து எங்களுக்கான நீதி கிடைக்காது. இந்த நீதியை நாம் சர்வதேச சமூகத்துடன் மிகவும் நுணுக்கமான தந்திரோபாயமான ஒன்றுபட்ட தமிழர்களாக கொண்டு செல்கின்ற பொழுது, அதற்கான கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது, அதற்கான தலைமைத்துவத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணக்கருவிலே இன்று உயிர் நீத்த உறவுகளுக்காக மிக முக்கியமாக சர்வதேச நியம சட்டங்களின்படி வறுமையை அல்லது பட்டினியை போக்க வேண்டும் என்பது எங்களுடைய சர்வதேச அல்லது ஐக்கிய நாடுகளின் கொள்கையாக இருக்கின்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில் வேலை செய்தவர்களை கூட விட்டு வைக்காத இந்த ஒரு பேரினவாத சிந்தனை என்று எமக்கு விடியலை தரும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. ஆகவே அந்த நிகழ்விலே அவர்களுக்கான அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டோம். எதிர்கால சமூகம், உண்மையாக எனக்குரிய கவலை என்னென்றால் எதிர்கால சமூகத்துக்கு இந்த செய்திகள் மிக ஆழமாக, எமது கலாச்சார மரபுகள் மிக இறுக்கமாக அவருடைய விடயங்களிலே இளம் உள்ளங்களிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். நாங்கள் இனவாத சிந்தனைக்கு அப்பால் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக, எங்களுடைய இனத்தின் பாதுகாப்புக்காக, எங்கள் இனத்துக்கு என்ன நடந்தது என்ற அநியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இவ்வாறான விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே இந்த நிகழ்வை இன்றொரு பாதிக்கப்பட்ட அல்லது இழந்து போன உறவுகளுக்காக நினைவு கூர்ந்த நிகழ்வாக மட்டுமல்லாது எமது எதிர்கால சந்ததிக்கான ஒரு வரலாறாகவும், எமது இனத்துக்கான
நீதிக்கான ஒரு பொறிமுறையாகவும் இவற்றை கொண்டு செல்கின்ற இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே உண்மையாக நாங்கள் எல்லோரும் உணர்வுபூர்வமாக இறந்து போன உறவுகளுக்கு